ஹாய், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கடின உழைப்பு கிடைச்ச ஒரு அழகான ஒரு பரிசை பத்தி தான் பார்க்க போறோம். பரிசுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு ட்ரீம் ஹவுஸ், அதாவது கனவு வீடுன்னே சொல்லலாம். அவ்வளோ அவங்க பல வருஷங்களாக பிளான் போட்டு தவப்பனாரும் 2 பையன்மாரும் சேர்ந்து இந்த வீடை கட்டி முடிச்சிருக்காங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த வீடு எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்ட்ல மங்காடுங்கிற ஏரியால அந்த வீடு இருக்குது. அந்த வீடோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளால போவோம். கேரளாவில் கோழிக்கோடுங்கிற டிஸ்ட்ரிக்டில் நாட்டுப்புறமான மங்காடுங்கிற கிராமத்தில் கூலி வேலைக்கு போகக்கூடிய திரு கோபாலனும் அவரோட பிள்ளைங்களும் சேர்ந்து கட்டின இந்த அழகான வீட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலே பார்க்குறது தான் இவரோட முதல்ல உள்ள வீடு. அங்கே இருந்து இந்த விசாலமான வீட்டுக்கு அவரை அனுப்புனது அழகான பிளானும் கடின உழைப்பும் அவங்க பக்கத்தில் உள்ளவங்களோட ஹெல்ப்பும் தான். എൻ്റെ പേര് ഗോപാലൻ എന്നാണ്. കൂലിപ്പണിയാണ് എനിക്ക്. എൻ്റെ ഭാര്യ 2 ആൺമക്കളാണുള്ളത്. എനിക്ക് ആദ്യം ചെറിയൊരു വീടായിരുന്നുള്ളത്. പിന്നെ ഒരു അത്യാവശ്യ സൗകര്യമുള്ളൊരു വീട് വെക്കണമെന്ന് തോന്നി. അത് വെച്ച് 10 സെൻറ്റ് സ്ഥലത്താണ് ഈ വീടുള്ളത്. 1200 സ്ക്വയർ ഫീറ്റ് ആണ് ഇതിൻ്റെ വിസ്താരമുള്ളത്. നമ്മൾ ശ്രദ്ധിക്കുകയാണെങ്കിൽ ഇങ്ങനെ സൗകര്യമായിട്ടുള്ളൊരു വീട് വെക്കാൻ പറ്റുമോ നമുക്കൊക്കെ. மாந்தளிர் விழுந்து கிடக்கக்கூடிய முற்றத்தில் நல்ல அபிமானத்தோடி தலை நிமிர்த்தி நிற்கக்கூடிய நல்ல ஒரு அழகான ஒரு பட்ஜெட் வீடு தான் இது. 10 சென்ட் பூமிக்கு நடுவில் ரோட்டை பார்த்து நல்ல அபிமானத்தோடு நிற்குது இந்த அழகான வீடு. முக்கியமாக வாஸ்து பார்த்து தான் இந்த வீடை வச்சுருக்காங்க. முன்னால் நம்மளை வரவேற்கிறது நல்ல ஒதுக்கமும் நல்ல அழகும் நிறைந்த ஒரு சிட் அவுட்டு தான். ஏகதேசம் ஒரு 70 ஸ்கொயர் ஃபீட் உண்டு இந்த சிட் அவுட்டுக்கு. வீடு முழுசும் இதே போல் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 85 ரூபா வச்சு கிடச்ச கிரானைட் பீஸுகளை தான் போட்டிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளால வரவேற்கிறாங்க வீட்டு ஓனர். அதிக வசதி கொண்ட ஒரு அழகான லிவிங் கம் டைனிங் ஏரியாவில் தான் நம்ம கண்ணை திறக்கிறோம். அலங்காரம் எதுவுமே இல்லாமல் ஒரு அழகும் ஒரு கம்பீரமும் நிறைஞ்ச இடம் தான் இது. உட்காரதுக்கு ஸ்கொயர் சோஃபா வச்சுருக்காங்க. லிவிங் ஏரியா 138 ஸ்கொயர் ஃபீட்டும் டைனிங் 117 ஸ்கொயர் ஃபீட்டுமாகவும் இருக்குது. நல்ல இடவசதியும் நல்ல அழகும் தான் இந்த வீட்டோட தனித்தன்மை. கொஞ்சம் லைட்டுகள் மட்டும்தான் இங்கே இன்டீரியர் காட்டு அவங்க வச்சுருக்காங்க. பெரிய ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் போட்டு லிவிங்கையும் டைனிங்கையும் பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே இடது பக்கத்தில் ஒரு காமன் டாய்லெட் வச்சுருக்காங்க. 30 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இதோட பரப்பளவு. ஒரு அழகான ஃபைபர் டோரும் அதுக்கு போட்டிருக்காங்க. ஹாலுக்கு 2 பக்கத்தில் இருந்தால் 2 பெட்ரூமும் இங்கே வச்சுருக்காங்க. ஆத்ம தைரியமும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்துன்னா கூடால கொஞ்சம் காசும் இருந்துன்னா இதேமாரி ஒரு கனவு வீட்டை நம்ம ஈஸியாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துகிறாங்க இந்த வீட்டு ஓனரு. அழகான விண்டோ கட்டன்களால் நம்ம மனசை கவரக்கூடிய அளவில் இருக்குது இந்த பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு 106 ஸ்கொயர் ஃபீட்டு வச்சுருக்காங்க. இங்கே இருந்து லிவிங் ஏரியாவை தாண்டி வலது சைடில் இருக்கக்கூடிய அடுத்த பெட்ரூமை நம்ம பார்க்க போவோம். 110 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த அழகான 2வது பெட்ரூமை பார்ப்போம். இங்கே ஸ்டோரேஜுக்கு ஒரு கபோர்டும் செட் பண்ணியிருக்காங்க. லிவிங்கோட இட சைடில் இந்த கனவு வீட்டோட முதல் மாடி இன்னும் வேலை முடியாமல் இருக்குது. அதை கெட்டதுக்குள்ள ஸ்டேர்கேஸும் வச்சுருக்காங்க. ஒரு 42 ஸ்கொயர் ஃபீட் உள்ள
ஒரு அட்டாச் பாத்ரூமை இந்த ரூமோட இணைச்சிருக்காங்க. அழகான இந்த பெட்ரூம்லேருந்து கண்களை எடுத்து டைனிங்கும் இடது சைடில் இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூமுக்கு தான், 3வது பெட்ரூமுக்கு தான் நம்ம போக போகிறோம். 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இந்த வீட்டோட பரப்பளவு. சிட் அவுட், லிவிங், டைனிங், 3 பெட்ரூம், 2 பாத்ரூம், கிச்சன், ஒர்க் ஏரியா இவையெல்லாம் இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் அடங்கும். 20 லட்சம் ரூபாங்கிற மினிமம் பட்ஜெட்டில் தான் இந்த வீடை ஃபுல்லாக கட்டி முடிச்சிருக்காங்க. காமன் டாய்லெட்டுக்கு மேலே இந்த ரூமோட ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாட்டு மாற்றி வச்சுருக்காங்க. டைனிங் ஏரியாவுக்கு வலது பக்கத்தில் கிச்சன் ஸ்பேஸாகவும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் வெளியில் விசாலமான கிச்சன் இருக்கிறதுனால இங்கே வந்து எதுவுமே வைக்கல. ஃப்யூச்சரில் இந்த ரூமை ஒரு பெட்ரூமாட்டு மாற்றதுக்குள்ள சான்ஸும் இருக்குது. 108 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்குது இந்த கிச்சனுக்கு. இங்கே இருந்து ஒரு என்ட்ரி ஒர்க் ஏரியா போகிறதுக்கும் கிச்சனுக்கு போகிறதுக்கும் வச்சுருக்காங்க. இந்த கிரில்லுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த வீட்டோட ஒரிஜினல் கிச்சன். நல்ல ஸ்டோரேஜ் வசதி உள்ள நல்ல ஒரு கிச்சன் தான். இனி அந்த கிச்சனை பார்ப்போம். இங்கேயும் 2 கிச்சனுக்கு இடையில வெளி இடத்த பார்த்து காத்தோட்டமாக சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன ஒரு டைனிங் வச்சுருக்காங்க. பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு போகிறதுக்கு நிறைய தூரம் இருந்துச்சு இந்த குடும்பத் தலைவருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு தான் இந்த மாதிரி ஒரு கனவு வீட்டை அவர் கட்டி முடிச்சிருக்கிறாரு. குடும்பம் நடத்துறதுக்கு நல்ல ஒரு வீடு இல்லைன்னா இன்றைக்கி தானே ஒரு கனவு வீட்டுக்கு பிளான் பண்ணுங்க. இந்த வீடை உங்களுக்கு காணிக்கிறதோட நோக்கம் இந்த வீட்டோட அழகும் பட்ஜெட்டையும் காணிக்கிறதுக்காக இல்லை. அதை மாற்றி கீழே இருக்கக்கூடியவங்க எவ்வளோ கடினமாக உழைச்சா ஒரு அழகான வீடு வைக்கலாம் அப்படிங்கிறத காணிச்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடை காணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு பட்ஜெட் வீட்டில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.